திருமணத்தை செய்யக்கூடிய அமைப்புகள்ல 10 பொருத்தம்ன்ற ஒரு மூளைக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தையும். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழ தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஜாதகம். அஷ்டம சனி அமைப்புகளில் கடந்த காலங்களில் கடகராசி அஷ்டம சனிக்காரங்களை கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு அடிக்கடி விஷயம் சொல்லியிருப்பேன். இப்போ சிம்ம ராசிக்கு சொல்லிட்டு இருப்பேன். அப்போ இந்த அமைப்புகளில் ஏன் கோச்சார சனி பகவான் கடுமையான பலன்களை செய்கிறாரு? இதில் இன்னொன்று சொல்லுவேன், ஒரு திருமணத்தை செய்யக்கூடிய அமைப்புகளில் 10 பொருத்தம்ன்ற ஒரு மூளைக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தையும் சரி, இந்த காலகட்டங்களுக்கு சரி வராத ஒரு விஷயத்தையும் பற்றி பொருத்தி பார்க்காதீங்க. அது முழுக்க 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 தோல்வி அடைஞ்ச ஒரு விஷயம். அதே நேரத்தில் கோச்சார சனி பகவான் வரும் பொழுது 6, 8ஆம் அதிபதிகள் தசையோ புக்தியோ வந்தா உங்களுக்கு வில்லங்கம் நடக்க போகுது அப்படின்றத அடிக்கடி சொல்றோம்ல. அந்த அமைப்பை அப்படியே நிரூபிக்கக்கூடிய இன்னொரு ஜாதகம். அவருடைய பிறந்த டீட்டெயில்ஸை ஹைட் பண்ணிக்கிறேன், எந்த நாடுலாம் சொல்ல வேணாம். சரி, இந்த ஜாதகத்தை பாருங்க. லக்னம் கும்ப லக்னமாகி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் புதனோடு இணைஞ்சிருக்கிறாரு. 5ஆம் இடத்துல குரு இருந்து 5இல் குரு சூரியன், 6இல் சந்திரன் கேது, 11இல் சனி சுபத்துவமா இருக்கிறாருன்னு சொல்லலாம், 12இல் ராகு. சரி, இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இப்போ கரண்ட்லி அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தசை கேது தசையில சூரியன் புக்தி. ஓகேங்களா? கேது தசையில சூரியன் புக்தி, அடுத்து கேது தசையில சந்திரன் புக்தி. எடுத்த உடனே முதல் கேள்வி, கடன், நோய், வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ். ஏன்னா அடிக்கடி கும்ப லக்னத்துக்கு சந்திரன் கொடுக்கக்கூடியது எந்த அளவுக்கு கடுமையான கெடுபலன்களை கொடுக்க முடியுமோ அது அத்தனையும் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வார் சந்திரன். சந்திரனின் வீட்டில் இருக்கக்கூடிய கேது சந்திரனை போல தானங்க செயல்படணும். அஷ்டம சனி நடந்திருக்கல, எடுத்த உடனே கேட்டேன், பெண் சம்பந்தப்படுற விஷயங்கள் இல்லை கோர்ட்டு கேஸ் அப்படி இப்படின்னு போயிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்ன ஒரு விஷயம் இல்லைங்கன்னு சொல்லிட்டாரு. எப்போதுமே பேசும்போதே ஏதாவது ஒரு விஷயம் கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்ச பிறகு என்னங்க கேட்கணுன்னே, இப்போ டிவோர்ஸ் கேஸ் வந்து இதில் இருக்குது, டிவோர்ஸ் போய்கிட்டு இருக்குது, இது எப்போ சரியாகணுன்னே நான் என்ன பிரதர் எடுத்தோடனே நான் என்ன பிரதர் கேட்டேன், கோர்ட்டு கேஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கான்னு தானே கேட்டேன். ஏன்? 6ஆம் பாவகம் அஷ்டம சனி. அஷ்டமத்து சனியில் நீங்கள் எந்த மாதிரியான பரிகாரம் செஞ்சாலும் தொங்க தான் வந்து திருமண அமைப்பெல்லாம் நிற்கும். சரி, இந்த இடத்துல கேது தசை 6ஆம் பாவகத்தை செயல்படுத்தி 6ஆம் பாவகத்துக்கு 12ஆம் அமைப்புகளில் 7ஆம் பாவகத்தினோட தன்மை ஒரு முடிவுக்கு வருது. அப்போ என்ன? சூரியன் புக்தி, கேது தசை சூரியன் புக்தி முதல் திருமண வாழ்க்கையை முடித்து, சூரிய தசையில சந்திர புக்தி கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துட்டு போய் சூரிய தசையில செவ்வாய் புக்தி அமைப்புகள்ல என்ன இருந்தாலும் 3ஆம் அதிபதியில் ஒரே வாரத்தில் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசையில மிகப்பெரிய ஒரு யோக வாழ்க்கை இருக்கு பிரதர். அதாவது ரொம்ப 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 நல்லா இருக்க போறீங்க கிட்டத்தட்ட 2030. அதற்கு முந்தைய அமைப்புகள்ல கேது தசையில குரு புக்தியில உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குரு பாபத்துவமாக இருந்தாலும் கூட 11ஆம் அதிபதியாகி 11ஆம் பாவகத்தை தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட கேது தசை குரு புக்தியில ஒரு தொடர்பு ஏற்பட்டு கேது தசை சனி புக்தியில திருமணம், இன்னொரு குழந்தை உள்பட உங்களுக்கு இன்னொரு அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கம் சொன்னேன். அவர் அப்படியே இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. நடக்கும். எப்படி அஷ்டம சனியில் நீங்கள் கஷ்டப்பட போறீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே சொன்னேன்ல, உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. சுக்கிர தசையில் அருமையான மனைவியோடும் புதிய தொழிலோடும் இருப்பீங்க அப்படின்னு சில விஷயம் சொன்னேன். அவர் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆனார். பட் பெரிய இதெல்லாம் பிரம்ம வித்தியா ஜோதிடத்தில் இருக்கிற விஷயம் தான். உங்களுக்கு அப்படியே அந்த ஜாதகத்தை டேட்டை மட்டும்தான் ஹைட் பண்ணி போட்டிருக்கேன். பார்க்கும்போது லக்னம் லக்னாதிபதி வலுத்த அருமையான யோக ஜாதகம். ஆனால் 6ஆம் அதிபதி என்ன பண்ணுவார்? அசிங்கம், கேவலம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ்ன்னு போட்டு தாங்க முடியாத அமைப்புகளை பண்ணியிருப்பாரு. கல்யாணமே வெறுத்து போச்சு பிரதர் அப்படின்னாரு. இதே மாதிரி மகர ராசிக்காரரோட ஒருத்தரோட வீடியோ வந்து ப்ரீவியஸில் வந்து பின் பண்ணி வச்சிருந்தோம், இப்போ இல்லை. அவர்கிட்ட இதான் சொன்னேன், கல்யாணம்னாலே ஃபோபியாவா இருக்கு. இல்லை, இன்னொரு திருமணம் நடக்கும். இந்த இடத்துல மொத்த விஷயமும் வேற. இந்த ஜாதகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன? லக்னம் லக்னாதிபதி குருவின் பார்வையிலிருந்து கேது தசையில குரு புக்தி, கேது தசையில சனி புக்தியில திருமண ஏற்பாடு நடந்து, கேது தசையில புதன் புக்தி குடும்பத்தோட இருப்பாரு. சுக்கிர தசை அட்டகாசமான வீடு, வாகனம், அந்தஸ்து, நல்ல மனைவி மாதிரியான அட்டகாசமான அமைப்புகளையும் கூடவே தொழில் அமைப்புகளையும் வந்து மாற்றி அமைக்கும். தொழில் அமைப்பு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், செவ்வாய் அதிக சுபத்துவம், செவ்வாய் சம்பந்தப்படக்கூடிய துறை, இந்த அமைப்புகள் அவரே சொல்லிட்டாரு, நான் வந்து மருத்துவத்தில் இருக்கிறேன், இந்த நபராக இருக்கிறேன் அப்படின்னு. இந்த தன்மைகளில்
எப்படி ஒருத்தருடைய 6ஆம் 8ஆம் பாவகம் ஒருத்தரை கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துட்டு போகுது, கோர்ட்டு கேஸ் இழுத்துட்டு போகுது இல்ல, 8ஆம் 6ஆம் பாவகம். இந்த இடத்துல 6க்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதி அந்த ஒரு அமைப்புகளை ஒரு முடிவு கட்டி வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய கேது தசை சனி புக்தி சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னொரு திருமணத்தை கொடுத்து, நான் அப்படியே சொன்னேன் உங்களுக்கு, அப்படியே வெள்ளை பேப்பர்ல எழுதி சைன் போட்டு கொடுப்பேன், கேது தசை சனி புக்தியில உங்களுக்கு திருமணம் குழந்தை அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியே ஆச்சரியமா இருந்தாரு. இந்த மாதிரி இதுக்கு முன்னுக்கு நீங்க பலன் இதையும் சொன்னேன், இந்த மாதிரி இதுக்கு முன்னுக்கு நீங்க பலன் கேட்டிருக்க மாட்டீங்க, வேற யாராவது ஜோசியர் பார்த்துருந்தீங்கன்னா இந்த தோசைங்க அந்த தோசைங்கன்னு அப்படியே உழப்புவாங்களே தவிர பலன் சொல்லி இருக்க மாட்டாங்க அப்படின்றதே அவர்கிட்ட சொன்னேன். அவர் அப்படியே ஒரு மாதிரி பிளராக தான் இருந்தார். ஆனால் இது நடக்கும் போது இந்த ஜாதகத்துக்கு நீங்க பொருத்தம் பார்க்க என்கிட்டவே வருவீங்கன்னு அவ்வளோ கான்ஃபிடென்டா சொன்னாங்க. இதுதான் ஜாதகம். இதை விட்டுட்டு செவ்வாதோஷம் நாகதோஷம் 10 பொருத்தம் சொல்லிட்டு மூளைக்கு பொருந்தாத எதையும் பலனா சொல்லாதீங்க. உங்களை பார்த்து சிரிப்பா சிரிச்சிருவாங்க, அவமானப்பட்டு போவீங்க. சரிங்களா? வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.